வெயில் காலத்தில் வீட்டுக்கு வெளியில் தூக்கம். மணி ராத்திரி 9:30. பயங்கரமான இருட்டு. வெண்ணிலா வெளிச்சம் மட்டும்தான் அந்த ஊருக்குள்ள இருந்துச்சு. ஊருக்கு நடுவுல இருக்கிற ஒரு காலி மைதானத்துக்கு துணிக்குருவி சோட்டுக்கிளி கைத்து கட்டரை இழுத்துக்கிட்டு வந்தாங்க. அவங்க பின்னாடியே புஜ்ஜி குருவி ஒரு சின்ன தலகாணியை எடுத்துக்கிட்டு வந்தா. அப்போ சோட்டு ரொம்ப சோர்வடைஞ்சு, இந்த கரண்ட்காரனுக்கு நம்ம ஊர் மேல என்ன அப்படி பாக்கையோ தெரியல. கரெக்டா சாப்பிட்டு முடிச்சு தூங்குற நேரத்துக்கு கரண்ட் எடுத்துடுறான். சாப்பிட்டு முடிச்சதும் வீட்டுக்குள்ள இருக்க முடியல, அவ்வளவு வெக்கையா இருக்கு. ஆமா சோட்டு, என் ரெக்கையெல்லாம் வேர்வையில நனைஞ்சு போச்சு. உள்ள இருந்தோம் தந்தூரி சிக்கன் மாதிரி ஃப்ரை ஆயிடுவோம். நாம எல்லாரும் இங்கேயே படுக்கலாம். மரத்துக்கு கீழே நிலச்சி இல்லைன்னு காத்து வீசும். அப்போ புஜ்ஜி கொண்டு வந்த தலகாணியை தூக்கி போட்டுட்டு, அம்மா உள்ள அனலா இருக்கு, படுத்தா நம்ம சிக்கன் மாதிரி வெந்துருவோம். ஆனா வெளியில கொசு கடிக்குதே, அப்படி இருக்கும்போது எப்படி படுக்கிறது? கொசு வராம இருக்க கட்டலுக்கு கீழே நான் கொசுவத்திய ஏத்தி வைக்கிறேன் புஜ்ஜி, நீ நிம்மதியா படுத்து தூங்கு. கொஞ்ச நேரத்துல லூசி புறா மகிக்கழுகம் கூட கட்டல் எடுத்துக்கிட்டு வந்து அங்கேயே படுத்துட்டாங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா சிச்சு காக்கா ஸ்டைலா கையில வாட்டர் பாட்டில புடிச்சுக்கிட்டு மெதுவா நடந்தாங்க வந்துகிட்டு இருந்துச்சு. சின்ன காக்கா தான் கட்டலை எடுத்துக்கிட்டு வந்தான். ஹாய் எவ்ரிபடி, என்ன கரண்ட் போயிடுச்சா? ஓ பாவம், உங்க வீட்ல எல்லாம் இன்வெர்டர்ஸ் இல்லல்ல. பட் என்னோட வீட்ல இன்வெர்டர் இருக்கு, கரண்ட் போனாலும் தெரியாது. இருந்தாலும் இந்த இயற்கையோட மடியில அந்த நட்சத்திரத்தை பார்த்துக்கிட்டு படுக்கலான்னு ஆசையா இருந்துச்சு, அதனாலதான் நானும் வந்துட்டேன். ஆண்டி நிப்பாட்டுறீங்களா? உங்க இன்வெர்டர் பேட்டரி கெட்டு போய் ஒரு வாரம் ஆச்சுன்னு சின்ன ஏற்கனவே எங்ககிட்ட சொல்லிட்டான். உள்ள தூங்க முடியல, அதனாலதான் வந்திருக்கீங்க. அப்புறம் எதுக்கு ஆண்டி இவ்வளவு பில்டப்பு? சிச்சு காக்காவுக்கு அசிங்கமா போச்சு. அது பேட்டரி கெட்டு போலடா, பேட்டரிக்கு நான் தான் ரெஸ்ட் கொடுக்கலான்னு சொல்லி வந்தேன். பெரியவங்க பேச்சுக்கு நடுவுல நீ என்ன சின்ன பையன்? சின்னோ, துணி கட்டல பக்கத்துல என் கட்டல போடு. ராத்திரி 10 மணி ஆச்சு. எல்லாருமே போர்வையை போத்தி படுத்துக்கிட்டு இருந்தாங்க. சில்லுன்னு காத்து வீச ஆரம்பிச்சுது. ஆனா வெளியில படுத்ததுனால தூக்கம் வரல. எல்லாரும் கதை பேச ஆரம்பிச்சாங்க. அப்போ மகிக்கழுகை எல்லார்கிட்டையும், என்னவோ இந்த வெயிலால நிம்மதியா தூங்க கூட முடியல. சரி, ஏதாவது கதை பேசிக்கிட்டு இருந்தா சீக்கிரமா தூக்கம் வந்துடும். யாருக்காவது ஏதாவது புது விஷயம் தெரியுமா? புது விஷயமா? ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு மகி. பக்கத்து ஊர்ல குயில் இருந்துச்சுல, அது யாரு கூட ஓடி போயிடுச்சாமே, தெரியுமா? அப்போ சிச்சு காக்கா எழுந்துச்சு உக்காந்து, அட அந்த விஷயம் எனக்கு எப்போ தெரியுமே லூசி. ஒரு குயில் ஒரு காக்காவை கூட்டிக்கிட்டு ஓடி போச்சான், உங்களுக்கு தெரியாதா? ஏன் சிச்சு ஆண்டி, ஊர்ல நடக்கிற எல்லா விஷயமும் உங்களுக்கு தெரியுதே, நீங்க சீக்ரெட்டா ஏதாவது ஏஜென்ட் வச்சிருக்கீங்களா? சீக்ரெட் ஏஜென்ட் இல்ல புஜ்ஜி, அது அப்சர்வேஷனு ஸ்கில்லு. அந்த குயில் இருக்கே, அதுக்கு சமைக்கவே வராது. கல்யாணம் பண்ணிக்கிட்டு போன 2வது நாள் அந்த காக்காவுக்கு விஷயம் தெரிஞ்சு அவளை கூட்டிக்கிட்டு வந்து விட்டுட்டு போயிடுவான் பாரு. இந்த பக்கத்து ஒரு விஷயம் நமக்கு எதுக்கு சிச்சோ? நம்ம ஒரு விஷயம் ஏதாவது இருந்தா அதை சொல்லு. நம்ம ஒரு விஷயமா? அந்த மளிகை கடை கொக்கு இருக்குல்ல, அந்த கொக்கு ரேட் எல்லாத்தையுமே டபுள் ஆக்கிடுச்சு. முந்தானேத்து நான் சோப்பு வாங்க போனா 10 ரூபாய் சோப்பு 20 ரூபான்னு விற்கிறான். ஏன் இவ்வளவு விலைன்னு கேட்டதுக்கு, சோப்பு கரையாம இருக்க நான் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டு இருக்கேன், அதுக்கு கரண்ட் பில்லுக்கும் சேர்த்து காசு வாங்குறேங்கிறான். அப்போ பன்னு கிளி குறுக்குல வந்து, என்னது சோப்பு கரையக்கூடாதுன்னு ஃப்ரிட்ஜில் வச்சாரா? அப்படின்னா நாளைக்கு நான் பிஸ்கெட் கேட்டா பிஸ்கெட் நல்லா சூடா இருக்கணும்னு சொல்லி ஓவன்ல வச்சு சூடு பண்ணி கொடுப்பாரோ? அவன் செஞ்சாலும் செய்வான் பண்ணோ, ரொம்ப மோசமானவன். நேத்து நான் 1 கிலோ பருப்பு கேட்டதுக்கு அவன் தராசுல ஐஸ் காந்தத்தை வச்சுட்டு பருப்பு எடை கம்மியா கொடுத்தான் தெரியுமா? அவன் மட்டுமா, இந்த ஈபி காரங்களும் மோசமானவங்க தான். காசு மட்டும் கரெக்டா வாங்கிக்கிறானுங்க, ஆனா கரெக்டா கரண்ட் கொடுக்க மாட்டேங்கிறானுங்க. ஆமாங்க மகி, நேத்து நானு ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணி ஹேர் டிரைவர் ஒன்று வாங்கினேன், என் முடி ஈரம் போகணும்ன்றதுக்காக. ஆனா கரண்ட் இல்லாம அதை பயன்படுத்தவே முடியல. ஆண்டி, உங்க முடிய காய வைக்கிறது அப்புறம் அந்த ஹேர் ட்ரையர்ல வர சூடு காத்தால நீங்க போட்டிருக்கிற மேக்கப் எல்லாம் கரைஞ்சு போயிடும். அப்புறம் நீங்க பேய் மாதிரி இருப்பீங்க. முதல்ல அந்த மேக்கப் தொடங்க, இப்பவே பாக்குறதுக்கு ரொம்ப பேய் மாதிரி தான் இருக்கீங்க. டேய், என்னையா பேய்ங்கிற? இரு, நாளைக்கு காலையில் எழுந்திருச்சு என்ன பண்றேன்னு பாரு. டேய் பண்ணு, பெரியவங்க கிட்ட அப்படியெல்லாம் பேசக்கூடாது. சரி சரி, பேசுனது போது எல்லாரும் படுத்து தூங்குங்க. நாளைக்கு காலையில எல்லாருக்குமே எல்லா வேலையும் இருக்குல்ல. ஆமா ஆமா, படுங்க, குட் நைட். எல்லாரும் பேசுறத நிப்பாட்டிட்டு ஆளாளுக்கு கண்ணு மூடி படுத்து தூங்குனாங்க. கொஞ்ச நேரத்துல இடமே அமைதி ஆயிடுச்சு. காத்து நல்ல சில்லுன்னு வீசிக்கிட்டு இருக்கும்போது எலா செய்யற சத்தம் மட்டும்தான் எல்லாருக்கும் கேட்டுக்கிட்டு இருந்துச்சு. 11 மணிக்கு எல்லாரும் தூங்கிட்டாங்க. ஆனா பனுவுக்கு மட்டும் தூக்கம் வரவே இல்ல. அவனுக்கு பக்கத்துல இருக்கிற கட்டில்ல புஜ்ஜியும் கண்ணு மூடிக்கிட்டு படுத்துக்கிட்டு இருந்தா. அப்போ திடீர்னு ஒரு பயங்கரமான வித்தியாசமான சத்தம் கேட்டுச்சு.
அந்த சத்தம் ஏதோ பழைய மோட்டார் சத்தம் மாதிரி கேட்டுக்கிட்டு இருந்துச்சு. அந்த சத்தத்தை கேட்டு புஜ்ஜியும் கண் முழிச்சா. அவ எழுந்திருச்சு உக்காந்தா. எங்க இருந்துடா இந்த சத்தம் வருது அப்படின்னு சொல்லி அவ கண்ணை தொடச்சுக்கிட்டு பார்த்தா. டேய் பன்னு, என்னடா சத்தம் அது? யாராவது பக்கத்துல டிராக்டர் ஓட்டிக்கிட்டு இருக்காங்களா என்னடா? அப்ப பன்னு படுத்திருக்கிறவங்கள பார்த்து, ஐயோ டிராக்டர் இல்ல புஜ்ஜி, அது நம்ம மஹி பாட்டி தான். அவங்க தூக்கத்துல நல்ல சத்தமா கொரட்டை விடுறாங்க. அந்த சத்தம் தான் ஏதோ புல்லட் வண்டி சத்தம் மாதிரி தான் இருக்கு. ஐயோ, இந்த சத்தத்துக்கு எனக்கு தூக்கமே வராதே. சரி, எதுக்கும் தலகாணியை வச்சு காது நல்லா இருக்க மூடிட்டு அப்படியே நான் கண்ணு மூடி படுத்துடுறேன். அப்படியே பசங்க 2 பேரும் காதுல பஞ்ச வச்சுக்கிட்டு தலகாணியை எடுத்து முகத்துல மூடிக்கிட்டு அப்படியே படுத்து தூங்குனாங்க. இப்படி இன்னொரு மணி நேரம் போச்சு. மகிகளோட கொரட்ட சத்தம் மிதமா தான் கேட்டுக்கிட்டு இருந்துச்சு. அப்போ பக்கத்துல இருக்கிற சிச்சு காக்காவோட கட்டல்ல இருந்து இன்னொரு வித்தியாசமான சத்தம் கேட்டுச்சு. சிச்சு காக்கா தூக்கத்திலேயே ஏதோ வித்தியாசமான சத்தத்தை பண்ணிக்கிட்டே இருந்துச்சு. அது வீட்டுல இருக்கிற பழைய கிரைண்டரு அரிசியா இருக்கும்போது வர கீச்சு கீச்சு சத்தம் மாதிரி கேட்டுச்சு. ஆனா அது ஹை பிச்சில வந்துச்சு. பன்னு உடனே எழுந்திருச்சான். பஞ்ச 2த்தையுமே எடுத்துட்டான். ரொம்பவும் சத்தமா, ஐயோ கடவுளே, என்னடா இது? இந்த பக்கம் டிராக்டர் சத்தம், அந்த பக்கம் கெட்டு போன கிரைண்டர் சத்தம் கேக்குது. டிராக்டர் சத்தத்துக்கு கிரைண்டர் சத்தம் என்ன கோரஸ் பாடுதா? இந்த சத்தத்துல தூங்க முடியாதே. அம்மா அம்மா அம்மா, சீக்கிரம் எழுந்திரிமா. பன்னுக்கிளி பக்கத்துல தூங்கிக்கிட்டு இருந்த சோட்டுக்கிளிய எழுப்புனா. அப்போ சோட்டுக்கிளி தூக்க கலக்கத்துல, என்னடா ஆச்சு? மழை வருதா? ஏன் எழுப்புன? மழை இல்லம்மா, சவுண்ட் பொல்யூஷன்மா. மஹி பாட்டி பாரு, கொரட்டை விட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த கொரட்டை சத்தத்துக்கு தூக்கமே வர மாட்டேங்குது. கூடவே சிச்சு அத்தையும் ஏதோ கத்திக்கிட்டு இருக்காங்க. நீ போய் அவங்கள தடுத்து நிப்பாட்டுமா. டேய், தூக்கத்துல கொரட்டை விடுறவங்கள நாம போய் எழுப்ப கூடாதுரா. பாவம், வயசானவங்க கொஞ்சம் அப்படிதாண்டா இருக்கும் அப்படின்னு சொல்லி சோட்டு அவ முந்தானைய வச்சு அவ காது மூடிக்கிட்டு படுத்து தூங்குனா. அப்போ புஜ்ஜி குருவி சத்தமா, டேய் பன்னு, இவங்க சத்தத்துல எனக்கு பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்குடா. நம்ம ஏதாவது செஞ்சுதாண்டா ஆகணும். பன்னு கட்டில விட்டு இறங்கி சிச்சு காக்கா படுத்திருந்த கட்டில் கிட்ட போயிட்டா. அங்க சிச்சு காக்கா வாய் திறந்துகிட்டு பல்ல கடிச்சுக்கிட்டு சத்தம் பண்ணிக்கிட்டு இருந்தா. அப்போ பன்னு, புஜ்ஜி, இந்த ஆண்டி வாயை மூடிட்டா சவுண்டு நின்னு போயிடும்ல. இரு, என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. பன்னு கட்டிலுக்கு கீழே விழுந்திருந்த ஒரு கோழி இறக எடுத்தான். அதை எடுத்து சிச்சு காக்காவோட மூக்கு கிட்ட போய் அவளுக்கு கொஞ்சமா கிச்சு கிச்சி மூட்டினான். அத பார்த்து புஜ்ஜி, டேய் பன்னு, பாத்துடா, சிச்சு ஆண்டி எழுந்திருச்சாங்க, நம்மள கொன்னே போட்டுடுவாங்க. ஆனா சிச்சு காக்கா தூக்கத்திலேயே, யாருடா அது? கிச்சு கிச்சு மூட்டாதீங்கடா, எனக்கு என் தூக்கம் கெட்டு போயிடும் அப்படின்னு கனவுலயே சொன்னான். அட, கொரட்ட சத்தம் நின்னு போச்சு. கிச்சு கிச்சு மூட்டினா கொரட்ட சத்தம் நின்னுடுமா? நான் சயின்டிஸ்ட் ஆயிட்ட பாரு அப்படின்னு சொல்லி பன்னு அங்கிருந்து போலான்னு திரும்பினப்போ சிச்சு காக்காவோட மூக்கு கிட்ட அந்த இறகு கொண்டு போனதுனால அவளுக்கு திடீர்னு தும்மல் வந்துச்சு. சிச்சு காக்கா எழுந்துச்சு நின்னு, அப்படின்னு பயங்கரமா ஒரு தும்மல் தும்முச்சு. அந்த தும்மலுக்கு பாவம் பன்னு எகிரி போய் பின்னாடி விழுந்துட்டான். ஆனா சிச்சு காக்காவுக்கு தூக்கம் தெரியல. மறுபடியும் எப்பவும் போலவே படுத்துக்கிட்டு இந்த தடவை டிஜே சவுண்ட் மாதிரி கொட்ட சத்தம் வந்துச்சு. புஜ்ஜி சிரிப்பை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு, டேய் பன்னு, பிளான் ஃபெயில்டா. அவங்க இன்னும் சத்தமா கொரட்டை விடுறாங்க. உன்னை வேற காத்துல பறக்கவே விட்டுட்டாங்க. அப்பதான் இன்னொரு சத்தமும் கூட சேர்ந்துச்சு. அது லூசி புறாவோட கட்டில இருந்து வந்துச்சு. அப்படின்னு சின்னதா விசில் அடிக்கிற மாதிரி ஒரு சத்தம். அட கடவுளே, இப்ப புதுசா விசில் சத்தம் வேறையா? மஹி பாட்டி என்னமோ டிராக்டரு, சிச்சு ஆண்டி என்னமோ கெட்டு போன கிரைண்டரு, இப்போ லூசி ஆண்டி விசிலா? ஐயோ கடவுளே, இன்னைக்கு ராத்திரி நான் தூங்குன மாதிரி தான். இந்த சத்தத்தை எல்லாம் நிப்பாட்ட முடியாதா? இந்த மியூசிக்கு நடுவுல நாம எப்படி படுத்து தூங்குறது புஜ்ஜே? டேய் பன்னு, ஸ்கூல்ல டீச்சர் ஒரு ட்ரிக் சொல்லியிருந்தாங்க. கொரட்டை விட்டு தூங்குறவங்க முகத்துல தண்ணியை தெளிச்சா அதுக்கு அவங்க டக்குன்னு ஷாக் ஆகி கொரட்டை நின்னு போயிடுமா. அந்த ட்ரிக்கை நம்ம யூஸ் பண்ணலாமா? சூப்பர் ஐடியா புஜ்ஜி. அந்த வாட்டர் பாட்டில் இருக்கு பாரு, அதை எடு. பன்னு புஜ்ஜி கிட்ட வாட்டர் பாட்டில வாங்கி மஹிகளுக்கு பக்கத்துல போனான். மஹிகளுக்கு டிராக்டர் சத்தத்துல எதுவுமே அதுக்கு தெரியல. தண்ணியை எடுத்து மஹிகளுகோட முகத்துல பன்னு தெளிச்ச உடனேயே மஹிகளுக்கு தூக்கத்திலேயே அந்த தண்ணியை தொடச்சுக்கிட்டு, என்ன இது, மழை பெய்யுதா? சரி சரி, மழை பெஞ்சா நல்லா சில்லுன்னு தான் இருக்கும், அப்படியே படுத்து தூங்கலாம் அப்படின்னு கொரட்டையை கண்டினியூ பண்ணுச்சு. போச்சு, இந்த பிளானும் ஒர்க் ஆகல. அவங்க மழை பெய்யுதுன்னு நினைச்சுக்கிட்டு இன்னும் சந்தோஷமா படுத்து கொரட்டை விட்டுக்கிட்டே இருக்காங்க. ஏஹா,
நான் போய் இயர்பாட்ஸை காதில் வச்சுக்கிட்டு பாட்டு கேட்டுக்கிட்டே படுத்து தூங்குறேன். புஜ்ஜி காதுக்கு இயர்பாட்ஸை வச்சுட்டு போர்வையை போத்திக்கிட்டு படுத்து தூங்கிட்டான். ஆனா பாவம் பன்னுவுக்கு மட்டும் தூக்கம் வரவே இல்லை. என்ன பண்றதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு அந்த நேரத்துல திங்குன்னு ஒரு சத்தம் வந்துச்சு. ஊர்ல கரண்ட் வந்துருச்சு. ஆப்பாடா, கரண்ட் வந்துருச்சு. எழுந்துறீங்க, எல்லாரும் கட்டில எடுத்துக்கிட்டு வீட்டுக்குள்ள போயிட்டு ஃபேனை போட்டு நல்லா படுத்து தூங்கலாம். வெளியில படுத்தா இந்த பன்னு நம்மள நிம்மதியா தூங்க விட மாட்டா. ஆமாமா, என் இன்வெர்டரும் சார்ஜ்ல போட்டுக்கணும். குட் நைட் எவ்ரிபடி. எல்லாரும் அவங்க கட்டில தூக்கிக்கிட்டு அவங்கவுங்க வீட்டுக்குள்ள ஓடி போயிட்டாங்க. கரண்ட் வந்ததுனால எல்லாருமே அவங்கவுங்க வீட்டுக்குள்ள ஃபேன் ஏசி போட்டு படுத்து தூங்குனாங்க. ஆனா பன்னுக்கிளி மட்டும் வெளியில கட்டில போட்டு படுத்து தூங்குனான். அவன் அந்த சில்லான காத்து வீசும்போது, அப்பாடா, கரண்ட் வந்ததுனால எல்லாரும் வீட்டுக்குள்ள போயிட்டு படுத்து தூங்குறாங்க. இப்ப இங்க கொரட்ட சத்தமும் இல்லை, எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் கிடையாது. இப்போ நான் தனியா தான் இருக்கேன், நல்லா படுத்து டிஸ்டர்பன்ஸே இல்லாம தூங்கலாம் அப்படின்னு சொல்லி பன்னு சந்தோஷமா போர்வையை போத்திக்கிட்டு படுத்தான். 5 நிமிஷத்துல அவன் நல்லாவே தூங்க ஆரம்பிச்சான். அப்பதான் அவனும் கொரட்டை விட ஆரம்பிச்சான். சிச்சு காக்கா விட பெரிய சத்தம் அது. உள்ள படுத்துக்கிட்டு இருந்த சோட்டுக்கிளி அந்த சத்தத்தை கேட்டு அவ காது மூடிக்கிட்டா. இவனே தினமும் டிராக்டர் ஓட்டுறான், இது தெரியாம மத்தவங்க டிராக்டர் ஓட்டுறாங்கன்னு என்கிட்டே கம்ப்ளைண்ட் பண்றான். இவ கொரட்டை விடுறது எனக்கு தெரியாது. இந்த கதையில இருக்கிற நீதி என்னன்னா, பக்கத்துல யாராவது கொரட்டை விட்டா அது நமக்கு சத்தமா கேட்கும். ஆனா நம்ம எவ்வளவு சத்தமா கொரட்டை விட்டாலும் அது நமக்கு மட்டும் கேட்கவே கேட்காது. சிச்சு காகத்தின் பர்த்டே சர்ப்ரைஸ். சாயந்தரம் 4 மணிக்கு ஊர்ல இருக்கிற ஒரு பெரிய மரத்துக்கு கீழே பாவம் சின்ன காக்கா உட்காந்து அழுதுகிட்டு இருந்தான். அப்பதான் அந்த பக்கமா புஜ்ஜி பன்னு 2 பேருமே வந்து சின்னவ பார்த்தாங்க. அட புஜ்ஜி, அங்க பாத்தியா, சின்ன உட்காந்து அழுதுகிட்டு இருக்கா. ஒருவேளை அவங்க அம்மா இன்னைக்கும் கத்திரிக்காய் குழம்பு செஞ்சுட்டாங்க போல, அதான் தாங்க முடியாம உட்காந்து அழுதுகிட்டு இருக்கான். டேய் பன்னு, சாப்பாடு விஷயத்துல அழுவுறதுக்கு அவன் நீ இல்ல, நீ தான் எப்பவுமே சாப்பாடு விஷயத்துல அழுவ. அவன் ஏதோ கஷ்டத்துல இருக்கான், என்னன்னு தெரிஞ்சுக்கணும். 2 பேரும் சின்ன கிட்ட போனாங்க. என்னடா ஆச்சு சின்ன, ஏண்டா அழுதுகிட்டு இருக்க? யாராவது ஒன்னு அடிச்சாங்களா? சின்ன காக்கா கண்ணு தொடச்சுக்கிட்டு, யாரும் அடிக்கல புஜ்ஜி, நாளைக்கு எங்க அம்மாவுக்கு பிறந்த நாள். ஆனா எங்க அம்மா அவங்க வாழ்க்கையில பிறந்த நாளே கொண்டாடினது இல்லையாமா. அட, சிச்சு ஆண்டிக்கு பிறந்த நாளெல்லாம் வருமா? அவங்களுக்கு நான் ஏஜே ஆகாதுன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். இப்ப பர்த்டே பார்ட்டி செய்யலனா என்னடா, காசு செலவாகிறது மிச்சம் தானே. அது தாண்டா பிரச்சனையே. எங்க அம்மா எனக்காகவும் என் படிப்புக்காகவும் ஒவ்வொரு ரூபாவை சேர்த்து வைக்கிறாங்க. என்னைக்குமே அவங்களுக்காக ஒரு புது புடவை கூட வாங்கிக்கிட்டது இல்ல. நாளைக்கு எங்க அம்மாவுக்கு பிறந்த நாள். ஒரு பிள்ளைய என்னால அவங்களுக்கு ஒரு கேக்கு கூட வாங்க முடியல, ஏன்னா என்கிட்ட பணம் இல்லை. அதை நினைச்சா தாண்டா எனக்கு ரொம்பவும் கவலையா இருக்கு அப்படின்னு சொல்லி மறுபடியும் அழ ஆரம்பிச்சான். அப்ப புஜ்ஜி குருவி சின்னுவோட தோல்ல கைய போட்டு, அழாதடா சின்னம், சிச்சு ஆண்டிக்கு உன் மேல ரொம்ப பாசம், அதனாலதான் அவங்களுக்குன்னு எதுவும் வாங்கிக்காம இருக்காங்க. ஆனா அவங்க பர்த்டேக்கு நாம ஒரு சர்ப்ரைஸ் பிளான் பண்ணலாம். சர்ப்ரைஸ் பிளானா? ஆனா எப்படி? ஒரு கேக் வாங்க கூட முடியாது, ஏன்னா ஒரு கேக்குக்கு 100 ரூபாய் இருக்குமே. அப்ப பன்னு காலில் தூக்கி போட்டு, டேய் சின்னோ, நீ யாரு? இந்த பன்னுவோட ஃப்ரெண்டுடா. என்கிட்ட காசு இருக்கு, தினமும் சமோசா சாப்பிட்றதுக்காக எங்க அம்மா எனக்கு பேக்கெட் மணி கொடுப்பாங்க. அதை நான் அப்படியே எடுத்து வச்சிருக்கேன். சமோசா சாப்பிடலன்னா பரவாயில்ல, அந்த பணத்தை நான் உனக்கு கொடுக்குறேன்டா. உண்மையாவோட பன்னு, எங்க அம்மாவுக்காக சமோசாவை தியாகம் பண்றியா? ஆமாடா, ஃப்ரெண்டுக்காக சமோசா இல்ல, பிரியாணி கூட தியாகம் பண்ணுவேன். அட கடவுளே, என்ன இவ்வளோ பெரிய வார்த்தையை நான் சொல்லிட்டேன். என் கிட்டயும் என்னோட கிட்டி பேங்க்ல ஒரு 100 ரூபாய் இருக்குண்டா. இன்னைக்கு நாம எல்லாரும் சேர்ந்து அத்தைக்கு ஒரு கேக் வாங்கலாம், அவங்க சந்தோஷப்படுவாங்க. அதை பார்த்து நாம சந்தோஷப்படலாம். அப்போ சின்ன காக்கா 2 பேரையுமே கட்டி பிடிச்சிக்கிட்டு, தேங்க்ஸ்டா, தேங்க்ஸ், நீங்க 2 பேரும் என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க. எங்க அம்மாவுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சது அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அன்னைக்கு சாயந்தரம் 5 மணிக்கு பன்னு மெதுவா அவங்க வீட்டுக்குள்ள போய் இது வரைக்கும் அவன் சேர்த்து வச்ச பண உண்டியெல்லாம் எடுத்துக்கிட்டு ஊருக்கு நடுவுல இருக்கிற ஒரு மரத்துக்கு கீழே வந்தான். இந்தாங்கடா, இது நான் சேர்த்து வைக்கிற மண்ணுண்டியல். இதை உடைக்கணும்னு நினைச்சா எனக்கு கஷ்டமா தான் இருக்கு, ஆனா சிச்சு ஆண்டிக்காக உடைக்கிறேன். புஜ்ஜி, அந்த கல்லேடு. புஜ்ஜி ஒரு பெரிய கல்லை கொண்டு வந்து அந்த மண் உண்டியல படால்னு உடைச்சா. அப்ப அதுக்குள்ள இருந்து 10 ரூபாய் 5 ரூபாய் காயின்ஸ் எல்லாம் வெளியில வந்து விழுந்துச்சு. பன்னு அதை எண்ணி பார்த்தான். 5, 10, 20, 100, 150. என்கிட்ட 150 ரூபாய் இருக்குடா, நான் ரிச் ஆயிட்டேன். என்கிட்டயும் 150 ரூபாய் இருக்கு, அப்படின்னா மொத்தம் சேர்த்து 300 ரூபாய். என்கிட்ட ஒரு 50 ரூபாய் இருக்கு, அப்ப மொத்தம் சேர்த்து 350. இதுல கேக் வாங்க முடியுமா புஜ்ஜி?
கண்டிப்பா வருண்டா சின்னம். நம்ம இப்பவே பேக்கரிக்கு போலாம். புறாவோட பேக்கரிக்கு. அங்க கேக்ஸ் எல்லாம் ரொம்ப டேஸ்டா இருக்கும். சரி சீக்கிரம் போலாம். லேட்டா போனா நல்ல கேக் எல்லாத்தையும் வித்துருவாங்க. மிச்சம் மீதி இருக்கிற கேக்கு தான் நமக்கு கிடைக்கும். 3 பேரும் சேர்ந்து புறாவோட பேக்கரிக்கு போனாங்க. அங்க கண்ணாடி பாக்ஸ்குள்ளார நிறைய கலர்ஃபுல்லான கேக் எல்லாம் இருந்துச்சு. பன்னு அந்த கேக் எல்லாத்தையும் பார்த்து ஆசையா, வாவ் புஜ்ஜி, அங்க பாத்தியா அந்த பிளாக் ஃபாரஸ்ட் கேக் எப்படி இருக்கு? அந்த ரெட் வெல்வெட் கேக் என்ன வாடா வாடா அப்படின்னு கூப்பிடுற மாதிரி இருக்கு. இப்பவே இந்த கண்ணாடியை உடைச்சு எல்லா கேக்கையும் எடுத்து சாப்பிடணும் போல எனக்கு ஆசையா இருக்கு. அப்போ பேக்கரியில உட்காந்துக்கிட்டு இருந்த கொக்கு ஓனர், என்ன பசங்களா, யாருக்கு பர்த்டே, என்ன கேக் வேணும்? ஆண்டி, நாளைக்கு சிச்சு ஆண்டிக்கு பர்த்டே. அவங்களுக்கு ஒரு நல்ல கேக் வேணும். எங்ககிட்ட 350 ரூபா மட்டும்தான் இருக்கு. 350 ரூபாய்க்கு கேக்கா? யோசிச்சு பார்த்து, சரி என்கிட்ட ஸ்பெஷலா ட்ரிபிள் சாக்லேட் கேக் இருக்கு, அதை கொடுக்குறேன். அதுக்கு மேல ஹாப்பி பர்த்டே சிச்சு அப்படின்னு எழுதியும் கொடுக்குறேன். தேங்க்ஸ் அங்கிள், எங்க அம்மாவுக்கு சாக்லேட்னா ரொம்ப பிடிக்கும். அங்கிள், அந்த கேக்ல நிறைய செரி பழத்தை வச்சு டெக்கரேட் பண்ணுங்க. அப்படியே எக்ஸ்ட்ரா க்ரீமையும் பூசுங்க. சிச்சு ஆண்டிக்கு ரொம்ப பிடிக்கும். அது மட்டும் இல்லை, எனக்கும் ரொம்ப பிடிக்கும். கொக்கு சிரிச்சுக்கிட்டே, ஓகே பன்னு, உனக்காக நிறைய செரி நிறைய எக்ஸ்ட்ரா க்ரீமையும் போட்டு கொடுக்குறேன். ஒரு கேண்டிலையும் ஃப்ரீயா கொடுக்குறேன். தேங்க்யூ அங்கிள். கேக் பாக்ஸை பத்திரமா கொண்டு போய் சின்ன காக்கா வச்சான். அவங்க அம்மாவுக்கு தெரியாம அதை ஒளிச்சு வச்சிருந்தான். ராத்திரி ஒரு 11:30 மணி இருக்கும். ஊர்ல எல்லாரும் தூங்கிக்கிட்டு இருந்தாங்க. சிச்சு காக்காவும் நல்லா படுத்து தூங்கிக்கிட்டு இருந்துச்சு. அப்போ சின்ன கதவை திறந்து வச்சு அவங்களுக்காக காத்துக்கிட்டு இருந்தான். பன்னு புஜ்ஜி 2 பேரும் வாசல்ல வந்து நின்னுக்கிட்டு இருந்தாங்க. சின்ன மெதுவா வந்து, புஜ்ஜி பன்னு 2 பேரும் உள்ள வாங்க, எங்க அம்மா தூங்கிக்கிட்டு இருக்காங்க. 2 பேரும் உள்ள வந்து பார்த்து, டே சின்னோ, உங்க வீட்டுல லைட்டை ஆன் பண்ணலாம்லடா, எனக்கு கண்ணு வேற சரியா தெரியாது. எங்கேயாவது நான் போய் மோதிட்டேனா கையில இருக்கிற பலூன் எல்லாம் வெடிச்சிடாதாடா. சைலண்டா வாடா பன்னு, நாம போய் டேபிள டெக்கரேட் பண்ணணும். 3 பேரும் சேர்ந்து டேபிள அலங்காரம் செஞ்சாங்க. அதுக்கு மேல அவங்க கொண்டு வந்த அந்த கேக்கை வச்சு அந்த மெழுகுவத்தியை ஏத்தி வச்சதும் மெழுகுவத்தி வெளிச்சத்துல ரூமே அழகா தெரிஞ்சது. பன்னுவோட பார்வை முழுக்க கேக்ல தான் இருந்துச்சு. புஜ்ஜி, இந்த கேக்ல ஒரு செரி பழம் ஓரமா இருக்கு, அதை நான் கையை வச்சு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணவா? அப்போ புஜ்ஜி அவனை தடுத்து, டே வீணா போனவனே, கேக்ல கையை வச்ச அப்புறம் உன்னோட கையை நான் வெட்டிடுவேண்டா. சரி சரி வாங்க, நான் பலூன் ஊதி கொடுக்குறேன். 12 மணிக்கு இன்னும் கொஞ்ச நேரம் தான் இருக்கு, பலூன் ஒட்டுங்க. சின்னும் ஒரு பலூனை ஊதிக்கிட்டு இருந்தான். காத்தோட வேகத்துக்கு அது பெருசா ஊதி பட்டுன்னு ஒரு பெரிய சத்தத்தோட வெடிச்சுது. அந்த சத்தத்தை கேட்ட உடனே சிச்சு காக்காவோட தூக்கமும் போயிடுச்சு. சிச்சு எழுந்திருச்சு, ஐயோ என்ன சத்தம் இது? சிலிண்டர் வெடிச்சிருச்சா இல்ல திருடனுங்க வந்துட்டானுங்களா? ஹால்ல யாரோ பேச சத்தம் கேக்குது. ஐயோ, என் பணத்தை திருடனுங்க வந்துட்டாங்க போல. சிச்சு காக்கா அந்த இருட்டுல எந்திரிச்சு மெதுவா ஹாலுக்கு நடந்து வந்துச்சு. சிச்சு மனசுக்குள்ள, இன்னைக்கு அந்த திருடனுங்க மாட்டுட்டோம், அவனுங்க கை காலை உடைச்சு போட்டுடுறேன். ஹால்ல பசங்க 3 பேரும் கேண்டலை ஏத்தி வச்சு சிச்சு காக்காவை போய் எழுப்பலாம் அப்படின்னு பார்த்தாங்க. சரியா அப்பதான் ஹால்ல இருக்கிற கடிகாரத்துல மணி 12 ஆச்சு. டிங் டிங் டிங்னு சத்தம் வந்துச்சு. அப்போ வெளியில வந்த சிச்சு காக்கா லைட் ஸ்விட்சை ஆன் பண்ணி, யாருடாது என் வீட்டுல இருக்கிற பணத்தை திருடிக்கிட்டு போக வந்தது அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டே திரும்பி பார்த்தப்போ சிச்சு காக்கா ஷாக் ஆச்சு. சின்ன பன்னு புஜ்ஜி 3 பேரும் சேர்ந்து வீடெல்லாம் டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. பலூன்ஸால அங்க கேக்கும் வச்சிருந்தாங்க. அத பார்த்து சிச்சு காக்கா ஆச்சரியப்பட்டுச்சு. அப்போ பசங்க 3 பேரும் சத்தமா, ஹாப்பி பர்த்டே டு யூ ஆண்டி, ஹாப்பி பர்த்டே டு யூ ஆண்டி, ஹாப்பி பர்த்டே டு யூ மை டியர் மம்மி, ஹாப்பி பர்த்டே, ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு யூ சிச்சு ஆண்டி, ஹாப்பி பர்த்டே டு யூ. அந்த சத்தத்தை கேட்ட உடனே சிச்சு காக்காவுக்கு ஒண்ணுமே புரியல. கையில அவ வச்சிருந்த அந்த குச்சி தானாவே கீழே விழுந்துருச்சு. வாழ்க்கையில இதுவரைக்கும் அவ பர்த்டே கொண்டாடினதே கிடையாது. அவளால அதை நம்பவே முடியல. இது என்னுடைய பர்த்டேக்காக தானா அப்படிங்கிற மாதிரி கேட்டா. சிச்சு காக்கா வந்து அவங்க அம்மாவை கட்டி பிடிச்சுக்கிட்டு, ஹாப்பி பர்த்டேமா, நீ எப்பவுமே ஏன் சந்தோஷத்துக்காக தான் வாழ்ந்துகிட்டு இருக்க, உனக்காக நீ எதுவும் செஞ்சுக்கிட்டது இல்ல, அதனாலதான் உன் பர்த்டே செலிப்ரேட் பண்ணணும்னு நாங்க ஒரு பிளான் போட்டோம். ஆமா ஆண்டி, இது என் சமோசா ஃபண்ட்ல வாங்கின கேக்கு. நீங்க இந்த கேக் கட் பண்ணி எனக்கு கொடுங்க, நான் இந்த கேக்கையே சமோசான்னு நினைச்சு சாப்பிட்டுக்கிறேன்.
சிச்சு ஆண்டி, இனிமே நீங்க உங்க பர்த்டேக்கு சந்தோஷமா இருக்கணும். நாங்க எப்பவுமே உங்க கூடவே இருப்போம். ஹாப்பி பர்த்டே. பசங்க சொன்னது கேட்ட உடனேயே சிச்சு காக்காவோட கண்ணுல இருந்து கண்ணீர் கொட்டுச்சு. இதுவரைக்கும் சிச்சு காக்கா அந்த பசங்களுக்காக எதுவும் செஞ்சதில்ல. எப்பவுமே கஞ்சத்தனமா தான் வாழ்ந்திருக்கா. வீட்டுக்கு பசங்க வந்தா ஏதாவது செலவு வந்துருமோ அப்படிங்கிற பயத்துல பசங்களை வீட்டுக்குள்ள வரவே விட மாட்டா. அவங்கள கத்தி வெளியில அனுப்பிடுவான். ஆனா அந்த பசங்க தான் இன்னைக்கு அவளுக்காக கேக் வாங்கியிருந்தாங்க. குழந்தைங்களா, ரொம்ப சாரி. இது வரைக்கும் உங்ககிட்ட நான் பாசமா பேசினதே இல்ல. எப்பவுமே கோவமா தான் பேசியிருக்கேன். ஆனா என் மேல இவ்வளவு பாசம் வச்சிருக்கீங்களா? இதை என்னால நம்பவே முடியல. உண்மையிலேயே இந்த நாளை என் வாழ்க்கையில மறக்க முடியாத ஒரு நாளா நீங்க ஆக்கிட்டீங்க. ரொம்ப தேங்க்ஸ்பா. ஆண்டி, அழாதீங்க. மேக்கப் எல்லாம் கலைஞ்சிடும். ப்ளீஸ் வந்து கேக் கட் பண்ணுங்க. அந்த கேண்டில் உருகி கேக்குள்ள போயிடும் போல. எல்லாருமே சிரிச்சாங்க. சிச்சு காக்காவும் கண்ணுல இருக்கிற கண்ணீர் எல்லாத்தையுமே தொடச்சுக்கிட்டு கேண்டில ஊதி அந்த கேக்க கட் பண்ணுச்சு. கேக் கட் பண்ண உடனேயே அத பீஸ் போட்டு முதல்ல சின்னவுக்கு சாப்பிட கொடுத்துச்சு. அதுக்கப்புறமா புஜ்ஜிக்கு சாப்பிட கொடுத்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு பெரிய பீஸ கட் பண்ணி பன்னுவுக்கு சாப்பிட கொடுத்துச்சு. சிச்சுவும் அந்த கேக்க சாப்பிட்டுச்சு. பன்னுவுக்கு அந்த கேக் ரொம்ப பிடிச்சு போச்சு. ஆண்டி, கேக் சூப்பர். சமோசா வாங்க வேண்டிய பணத்துல கேக் வாங்கினேன். ஆனா கேக் உண்மையில ரொம்ப நல்லா இருக்கு. ரொம்ப தேங்க்ஸ் பசங்களா. கேக் உண்மையிலே நல்லா இருக்கு. எனக்காக கேக் கட் பண்ணீங்கல்ல. நாளைக்கு காலையில உங்க எல்லாருக்காகவும் என்னோட வீட்டுல பார்ட்டி. நான் உங்க எல்லாருக்காகவும் சிக்கன் தம் பிரியாணி பண்ணி தரேன். நீங்க எல்லாரும் வந்துருங்க. ஒன்னா உட்காந்து சாப்பிடலாம். அதை கேட்டதும் பன்னு ரொம்ப சந்தோஷமா, அட தம் பிரியாணியா, சிக்கன் பிரியாணியா, சூப்பர் ஆண்டி. ஒரு கேக் கட் பண்ணா இந்த மாதிரி பிரியாணி குடுப்பீங்கன்னு தெரியாது. அன்னைக்கு ராத்திரி எல்லாரும் கேக்க சாப்பிட்டு கொஞ்ச நேரம் சந்தோஷமா பேசி சிரிச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு போய் தூங்கிட்டாங்க. அடுத்த நாள் காலையில சிச்சு காக்கா வீட்டு வாசல்ல சிக்கன் தம் பிரியாணிக்கு தேவையான எல்லா பொருளையும் வச்சுக்கிட்டு பசங்களுக்காக சமைச்சுக்கிட்டு இருந்தா. அப்பதான் துணி சோட்டு அந்த பக்கமா வந்தாங்க. சோட்டு, என்ன வாசம் அது? யார் வீட்டுல சமைக்கிறாங்க? அந்த வாசம் சிச்சோட வீட்டுல இருந்துதான் வருது. ஆனா அவ ஒரு டீ கூட செய்ய மாட்டாளே. அவ வீட்டுல இருந்து ஸ்மெல் வர்றது ஆச்சரியம்தான். ரெண்டு பேரும் சிச்சுவோட வீட்டுக்கு போனாங்க. அங்க சிச்சு காக்கா பெரிய பாத்திரத்துல பிரியாணிய தயார் பண்ணி வச்சிருந்தா. பசங்க 3 பேரும் முன்னாடி உட்கார்ந்து இருந்தாங்க. அவங்க முன்னாடி காலியா தட்டும் இருந்துச்சு. அப்ப அவங்க 2 பேரும் அங்க வந்து, சிச்சு, என்ன இது? பிரியாணி செஞ்சிருக்கியா? என்ன பார்ட்டி? சிச்சு சிரிச்சுக்கிட்டே, வா சோட்டோ, வா டோனி, இன்னைக்கு என் பர்த்டே. நேத்து நம்ம பசங்க எல்லாரும் சேர்ந்து எனக்காக பர்த்டே செலிப்ரேஷன் பண்ணாங்க. கேக் கட் பண்ணாங்க. அதனாலதான் இன்னைக்கு அவங்க எல்லாருக்காகவும் உங்க எல்லாருக்காகவும் பிரியாணி செஞ்சிருக்கேன். வாங்க, வந்து உக்காந்து சாப்பிடுங்க. வாவ் சிச்சு, நீ இவ்வளவு மாறிட்டியா? என்னால நம்பவே முடியல. ஹாப்பி பர்த்டே சிச்சு. நான் உனக்கு அப்புறமா கிஃப்ட் கொண்டு வந்து கொடுக்கறேன். அப்போ பன்னு குறுக்கல வந்து, ஐயோ, நீங்க இந்த எமோஷனல் டயலாக் பேசுறத நிப்பாட்டுறீங்களா? அந்த பிரியாணி சூடா இருந்தாதான் சாப்பிட நல்லா இருக்கும். அது ஆறி போற வரைக்கும் நீங்க விஷ் பண்ணிக்கிட்டு இருக்க போறீங்களா? பனோ, சூடாதான் இருக்கு, கவலைப்படாத. அன்லிமிட்டடா எவ்வளவு வேணும்னாலும் சாப்பிடு. எனக்கு சந்தோஷம்தான். சிச்சு காக்கா சந்தோஷமா எல்லாருக்குமே பிரியாணி கொடுத்துச்சு. பன்னு, சின்னு, புஜ்ஜி 3 பேரும் செஞ்ச ஒரு சின்ன சர்ப்ரைஸால இன்னைக்கு அவங்க ஊர்ல இருக்கிற எல்லாருமே சந்தோஷமா பர்த்டே செலிப்ரேஷன் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. சிச்சுவோட பர்த்டே பார்ட்டி யாராலையும் மறக்க முடியாத ஒரு நாளா இருந்துச்சு. இந்த கதையில இருக்கிற நீதி என்னன்னா, பணத்தை விட பாசம் ரொம்ப முக்கியமானது அப்படின்னு இந்த சின்ன பசங்க நமக்கு இன்னைக்கு தெரிவிச்சிருக்காங்க. இவங்கள மாதிரியே அன்புக்கு முக்கியத்துவம் கொடுப்போம்.